ஆடி மாதம்னாலே எல்லாருக்கும் பயம். ஆடி மாதம்னா பூட மாதம், ஆடி மாதம்னா கழுவடை, ஆடி மாதம் வந்தாலே நம்மளை ஆட்டி படைச்சிரும், ஆடி மாதம் வந்தால் எங்கள் குடும்பத்துக்கே ஆகாது, வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும், இப்படிலாம் ஒரு பயம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது. அது உண்மை கிடையாது. முதல்ல ஆடி மாதத்தோட பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆடி மாதம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிங்க. மக்கள்கிட்ட ஆடினாலே பயம் இருக்கிறதுக்கு காரணம் ஆடி மாதம் பூட மாதம் அப்படிங்கிறது தான் கிராமத்தில். அதெல்லாம் கிடையாது. ஆடி மாதங்கிறது புண்ணிய மாதம், அம்மன் மாதம். ஆடி பூரம், ஆடி 18, ஆடி அமாவாசை அப்படின்னு ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும். இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறது, பால் குடம் எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரி விழாக்கள் எல்லாமே நடக்கும். அதுமாரி மதுரை வீரன், சுடலசாமி, ஐயாரப்பன், இந்த மாதிரி சிறுதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாம் அந்த ஆடி மாதத்தில் தான் களைகட்டும். அப்போ இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதால ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயி விதைச்சிட்டு இருந்த காசை பூரா முதல்ல போட்டு வச்சுட்டு சும்மா ஊற்றிருப்பான், கையில் 10 ரூபா இருக்காது. அதனால தான் இந்தமாரி மாதத்தில் தான் தள்ளுபடி வேலையில் பொருள்லாம் கொடுக்கறது. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம்தான், பீடை மாதம்லாங்கிறது கிடையாது. தெய்வத்துக்கு உகந்த இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை நாம் நேர்மறை எண்ணத்தோடு கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். அப்படிப்பட்ட புனிதமான ஆடி மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திர பகவானோட ஊடான கடகராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் அதான் ஆடி மாதங்கிறது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் மாதம் முழுக்க குருவோடு இணைஞ்சு குருமங்கல யோகத்தை கொடுக்குறாரு ரிஷபராசியில். சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் கடகராசியில் இருக்கார், 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. அதேமாரி புதன் கடகராசியில் இருக்கார், 5ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்கரமாகிறார். 5ஆம் தேதியிலேருந்து 28 தேதி வரைக்கும் புதன் வக்கரமடைகிறார். அதோட குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருக்க போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் வக்கரத்தில் இருக்கார். விஷப்பாம்பு ராகு மீனத்துலேயும், விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலையும் இருக்க போகுது. இந்த கிரக நிலைகள் இந்த அற்புதமான அம்மன் மாதம், புனிதமான மாதத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களோட ராசிக்கு 8, 9 இந்த 2 வீட்டுக்கு அதிபதி. 9ஆம் இடத்துல சனி பகவான் போய் உட்காந்தாரு அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துச்சு. ஆனால் சனி பகவான் இப்போ வக்கரகதி அடைஞ்சு போயிட்டார். அதோட உங்களோட ராசிக்கு விரயத்துக்கு குரு வந்துட்டார். இது என்னடா வம்பா போச்சு, சனியும் போய் 9ல் பலம் இல்லாமல் உட்காந்துக்கிட்டாரு, இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் போய் விரயத்தில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்கவலையோடு இந்த மாதத்தை தொடங்குவீங்க. ஏன்னா ராசிக்கு 8க்கும் 9க்கும் அதிபதியான சனி வக்கரமடைகிற நேரத்தில் விரய செலவுகள் இருக்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம், சுப விரய செலவுகள் தான் இருக்கும். ஆனாலும் நமக்கு என்ன வருத்தம்னா, என்னடா இது இவ்வளோ செலவு வருது, இவ்வளோ பத்திரிக்கை வருது, நல்லது விசேஷம் வருது, கையில் 10 ரூபா காசு இல்லாத நேரத்தில் வருது, எல்லாம் செஞ்சு தானே ஆகணும், என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனை இருக்கும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, பெரிய அளவில் பிரச்சனைலாம் எதுவும் வராது. கொஞ்சம் முக்கிய புள்ளிகளை சந்திப்பீங்க. ஊரில் பெரிய மனுஷன், ஒரு தொழிலதிபர், இந்த மாதிரியான பழக்க வழக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதால் 10 ரூபா நம்பிக்கையை உண்டாக்கலாம். 10 ரூபா ஒருத்தட்ட போய் 10 ரூபாய்க்கு கடன் வாங்கணுன்னாலும் கூட அவன் கொஞ்சம் முக்கியமான ஆளுங்க கூடலாம் தொடர்பில் இருக்கான்ப்பா, 10 ரூபா கொடுத்தா திருப்பி வந்துரும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அஷ்டமாதிபதியாக சனி விளங்குற நேரத்தில் அவர் வக்கரமடைகிறாரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் நாம் வெளியில் கொடுத்து வராத பணம்லாம் கொஞ்சம் வசூலாகிடும். ஏதோ விட்டுட்டேன், பெருசாக ஒருத்தன்ட்ட நம்பி ஏமாந்து விட்டேன், அந்த காசு வருமானு தெரியல அப்படின்ற காசு ஏதோ ஒரு வட்டி வாசி இல்லைனாலும் கொடுத்த காசு வந்துடும். ஒரு தலைக்கு தலைப்பையோட போச்சு அப்படிங்கிற நிலைமை தான். பெரிய அளவில் பாதிப்புலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ராசிக்கு அதிபதியான புதன் வக்கரமடைஞ்சு போகிறாரு. ஆடி மாதம் 5ஆம் தேதி 28 தேதி வரைக்கும் அவர் வக்கரத்திலே இருக்கார். ராசி அதிபதி வக்கரமடைகிறாரு அப்படிங்கிறது நல்லதில்லை தான். கொஞ்சம் நேரம் சரியில்லை, நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி வக்கரமடைகிறாரு அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு கொடுப்பாரு. சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காது, எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு மனசு கிடந்து அல்லாடும். செவனேன்னு படுத்து தூங்கினா கூட அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் கிடைக்கல, எங்கே ஏமாந்தோம், எங்கே விட்டோம், என்ன பண்ணுறது, எதிர்காலத்தை பற்றின பயம் அப்படிங்கிறது பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படிங்கும்போது அந்த மாதிரி சிந்தனை கொஞ்சம் கண்ணாப்புனான்னு ஓட்டம் பிடிக்க தான் செய்யும். அதை பற்றி பயப்படாமல் சரி எது வந்தாலும் பார்த்துக்கலாம், கொஞ்சம் நாளைக்கு தானேன்னு விட்டுட்டு நேரடியாக செய்ய வேண்டிய வேலையை செய்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதேமாரி கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலையும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது, ஒரு கொள்கை பிடிப்போட நம்மளால் நடந்துக்க முடியாது.
உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா மேல் மட்டத்தில் அதிகாரிகள் கொஞ்சம் கெடுபிடி கொடுப்பாங்க. அந்த வேலையை செய், இது வேலையை செய்ய. சாதாரணமாக வந்து ஒரு வேலையை சொன்னாலே நம்ம செஞ்சுருவோம். அந்த வேலையை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். ஆனாலும் என்னம்மா செய்கிற அப்படி இப்படின்னு கொஞ்சம் நம்மளை வேணும்னே விரட்டுறாப்புல இருக்கும். அதை கொஞ்சம் அனுசரித்து தான் போயாகணும். கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க. எதிர்த்து பேசிக்கிட்டு இந்த நேரத்தில் வேலையை விட்டுட்டு போடா, இவனோட பிழைக்கிறதுக்கு வேறு எங்கனாவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுலாம் எடுக்க சொல்லும். புத்தி தடுமாறும். ஏன்னா புத்திகாரகன் புதன்ல, அவரே வக்கரம் அடைஞ்சு போயிருக்காருல. அதனால் எந்த முடிவும் எடுக்காதீங்க. முக்கிய முடிவுகள் எதுவுமே எடுக்காதீங்க. கஷ்டமோ நஷ்டமோ இருக்கிற வேலை, என்ன வேலை செய்கிறீங்களோ, என்ன தொழில் செய்கிறீங்களோ அப்படி அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறது நல்லது. 10 ரூபா லாபம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, 10 ரூபா நட்டமே வந்தாலும் சரி, இந்த மாதத்தில் முக்கிய முடிவு எடுக்காதீங்க. சரி, வேறு எதுவும் நல்லது இல்லையா ஜோசியரை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ராசிக்கு 12வது வீட்டில் இருக்குது. 12ல் குரு இருந்துக்கிட்டு விரைய செலவு கொடுத்தாலும் சுப விரைய செலவு கொடுப்பாரு. இப்போ குரு வந்து செவ்வாயோட சேர்ந்து மங்கள யோகத்தை உண்டு பண்ணிடுறாரு. அதனால் இடம் பூமி சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். ஒரு நிலம் வாங்கிறதோ விற்கிறதோ, இல்லை ஒரு பூர்வீக சொத்தில் கேஸ் இருந்து ஜெயிக்கிறதோ, அது எல்லாத்துக்கும் இந்த மாதத்தில் அம்சம் உண்டு. குருமங்கள யோகம் இருக்குது அப்படிங்கிறதால வீட்டில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா, ஒரு சகோதரி இருக்காங்க, நீண்ட காலமாக மாப்பிள்ளை பார்க்குறேன், இன்னும் சகோதரிக்கு மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது, வீட்டில் பொட்டை பிள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையில் இருந்தவங்களுக்கு இப்போ சகோதரிக்கு ஒரு நல்ல வரன் அமையும். அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. அதுமாரி குழந்தை பேர் இல்லாத குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க, ரொம்ப நாளாச்சு கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா இப்போ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் இந்த மாதத்தில் நடக்கும். அதனால் வெறுமனே கெட்டது மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏதோ அப்பப்போ நல்லது அப்படிங்கிறதும் நடக்கும். மாதம் தொடங்கி 16 நாள் வரைக்கும் சுக்கிர பகவான் வந்து உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கார். சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த பண்ணை தொழில் செய்கிறவங்களுக்கு, ஆடு மாடு கோழி வளர்க்குறவங்க, இது மூலியமாக வருமானம், ஒரு பால் பண்ணை வச்சுருக்கேன், இல்லை ஒரு பால் பண்ணையில் வேலை செய்கிறேன், இந்த மாதிரி பால் பொருட்கள் சம்மந்தமாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு 10 ரூபா காசு பணம் கிடைக்கும். இது மாதிரி ஆடு வாங்குறேன் மாடு வாங்குறேன்னா வாங்கி வளர்த்துடலாம். ஆடி 16க்கு பிறகு சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. 5க்கும் 12க்கும் அதிபதியான அவர் 3வது வீட்டுக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் பிள்ளைங்களால் நமக்கு பெருமை கிடைக்கும். பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ பள்ளிக்கூடத்தில் போய் முதல் மார்க் வாங்கிட்டு வர்றது, ஆசிரியர்கள் பாராட்டுகள் வாங்கிட்டு வர்றது, நம்மளையே ஃபோன் போட்டு சொல்லுவாங்க உங்கள் பிள்ளைங்க சூப்பராக படிக்குதுங்க அப்படின்னு. அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இது மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். பரவாயில்ல, பையன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே புழுங்கிக்கிட்டே கிடந்தான், நம்ம கஷ்டத்தையும் உணர்ந்த புள்ள தான், நல்ல புள்ள தான், இப்போ தான் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷம் இருக்கும். இன்னும் சில பிள்ளைங்க பொறுப்பு இல்லாத பிள்ளைங்களாக இருந்திருக்கும். படித்து முடிச்சுட்டு வேலைக்கும் போக மாட்டேங்குது, ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கு, தினம் 100 200 நான் தர வேண்டியது இருக்குது. அப்படி இருந்த நிலைமை கூட அந்த பிள்ளைங்க இப்போ மாறிடும். ஒரு மனமாற்றம் இருக்கும். சரிப்போ நம்ம தான் 10 ரூபா சம்பாரித்து கொடுக்கணும் வீட்டுக்கு, பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பொறுப்பு இல்லாத பிள்ளைங்க கூட பொறுப்புக்கு மாறும். அது மாதிரி புது வாகனம் வாங்கலாமா அப்படின்னு சிந்திப்பீங்க. சில பேருக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது அமையும். அது நல்லபடியாக தான் இருக்கும். அதனால் ஒரு வேலை மாற்றம், வீடு மாற்றம், இடம் மாற்றம் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா தாராளமாக போகலாம். நம்மளா தேடி போகக்கூடாது, தானாக வரணும். நானாக காலி பண்ணுறேன் போகிற வரலாம் இருக்கக்கூடாது. வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கணும். நம்மளா தேடி போய் எதையும் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கு நல்லாயிருக்கும். தொழிலையும் வருவாய் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாணவர்களோட கல்வி முயற்சி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். 16 தேதிக்கு முன்னாடி சுக்கிர பகவான் ரொம்ப சூப்பராக இருக்கார். அதனால் காதல் உறவுகள் இணைக்கும். காதல் திருமணத்தை இந்த காலகட்டத்தில் செஞ்சு பார்த்துடலாம். ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் காதல் உறவில் இருக்கேன்னா வீட்டில் போய் சொல்லலாம், எனக்கு அம்மா ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அப்பா எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, பேசி முடிச்சு விடுங்க அப்படின்னு இந்த காதல் திருமணத்துக்கான ஒப்புதல் வாங்கிடலாம். அது இந்த மாதத்தில் முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லபடியாக நடக்கும். பெருசாக எதுவும் எதிர்ப்பு இருக்காது. சின்ன சின்ன சத்தம் போடுறதோட நல்லபடியாக புரிஞ்சு நல்லபடியாக நடந்துக்குவாங்கங்கிறதால அதை முயற்சி செய்யலாம். மற்றபடி காசு பணம் அப்படிங்கிறது பெருசாக இந்த மாதத்தில் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. 10 ரூபா கடன் வாங்காமல் ஓடினா ரைட்டு அப்படிங்கிற மாதிரி இழுத்து பிடிச்சி ஓட்டிங்க. அதுதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. இந்த மாதத்தில் ஒரு நாள் ஆடி அமாவாசையார் செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆடி அமாவாசை அன்றைக்கி ஒரு புண்ணிய நதியில் நீராடுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையோ இல்லை எங்கேயோ ஏதோ ஒரு புண்ணிய நதி ஓடிச்சுன்னா அதில் போய் தலைமுழுகி நீராடிட்டு வாங்க. ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்க. இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாட்களில் உங்களால் முடிஞ்சது ஒரு 7 பேருக்கு அன்னதானம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த ஆடி மாதம் நல்லாயிருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.